शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे विद्यारण्य स्वामी पादैः कृत पंचदशी ग्रंथे नवमोऽध्यायः ध्यान दीप प्रकरणः பார்த்துட்டு இருக்கோம். அதுல போன தடவை ஒரு 60 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். போன தடவை இல்லையா 60 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். ரொம்ப அருமையான ஒரு டிஸ்கஷன்ல போன தடவை நிறுத்தினோம். நிர்குண பிரம்ம உபாசனை நாட் பாசிபிள் அப்படின்னு பூர்வபக்ஷி வச்சுட்டான். அவன் யாரு அப்படின்னா அத்வைத்தத்திலேயே ஒரு ஃபேக்ஷன். எல்லாம் இருக்கு, ஞானம் இருக்கு, சகுண உபாசனை கூட ஒத்துக்கிறான், இருக்கு, ஞானம் இருக்கு. நடுவுல இந்த நிர்குண உபாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, வரத்துக்கான வழி இல்லை அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயம் இல்லையா. அதனால அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், இல்ல இந்த மாதிரி உபாசகர்களுக்கெல்லாம் போகக்கூடியதான மார்க்கங்கள்லாம் இருக்கு, கிரமமுக்தி பழக்கமாக இருக்கு எல்லாம் சொன்னோம். சொல்லி அவனுக்கு பதில் சொல்லிட்டே வரும்பொழுது அடுத்தது ஒரு கேள்வி கேட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிர்குண பிரம்ம உபாசனை பாசிபிளா சொல்லுங்க. எப்படி சார் ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளை நம்ம உபாசனை பண்ண முடியும்? உபாசனை பண்ணணும்னாலே ஒரு குணம் இருக்கணும், ஒரு பொருள் இருக்கணும், ஒண்ணு தெரிஞ்சதுன்னாக்க பண்ணலாம்னு சொல்றதுல நியாயம். நிர்குண பிரம்மமானது அறிவுக்கு வேணா புலப்படும்னு சொல்றது சாஸ்திரத்தை சொல்றது நம்புவோம். நிர்குண உபாசனைன்றது இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது, அது பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னா, இல்லப்பா இருக்கு, உனக்கு ஞானம் ஞானம்னு சொல்றிய, அந்த ஞானம் மாத்திரம் என்ன வாழ்ந்தது உனக்கு? அதுவும் என்ன விருத்தி தானே ஞானம், அதுவும் ஞானம் தான். ஞானம் இஸ் ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப் விருத்தி, உபாசனை ஆல்சோ இந்த ஃபார்ம் ஆஃப் விருத்தி. இதுல என்ன தப்பு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இல்ல இல்ல, சகுண பிரம்ம உபாசனைனா பாத்தீங்கன்னா மனசுக்கு ஒரு பிடிச்சுக்கிறோம், அதை வச்சு நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு சாமி இருக்கு, ஒரு படம் இருக்கு, ஒரு கல் இருக்கு, இப்படி எதையாவது வச்சுட்டு பண்ணோம்னா பண்ணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு பொருளை எப்படி சார் உபாசனை பண்ணுனாக்க அத மாதிரி பண்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லையே அப்படின்னு. இது ஒரு பூர்வபக்ஷம், ஒரு சித்தாந்தம், ஒரு பூர்வபக்ஷம், ஒரு சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டே காமிச்சுட்டே வந்தார். அப்போ 55வது ஸ்லோகத்துல நிர்குண பிரம்ம தத்வஸ்ய நஹி உபாஸ்தேர சம்பவஹ சகுண பிரம்மணி இவ அத்ர பிரத்யயாவிருத்தி சம்பவாத். சகுண பிரம்மத்துக்கு பாசிபிள்னு சொல்ற, நிர்குண பிரம்ம உபாசனை இம்பாசிபிள், இதான ஆர்குமெண்ட். சகுண பிரம்ம விஷயத்துல எப்படி மனோவிருத்தியான திரும்ப திரும்ப பண்ண முடியுமோ அதே மாதிரி நிர்குண பிரம்ம தத்துவத்தையும் நாம அப்படி பண்ணலாமே, என்ன தப்பு இல்லையா? நிர்குண பிரம்மமானது அப்படி பண்ணிட்டு போறோமே, அதுல ஒண்ணு தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான், ஏன்னு கேட்டீங்களா, நான் பதில் சொல்றேன். அவாங் மனசகம்யம் தத்து ந உபாசியம் இதி சேத் அப்படின்னா பாருங்க, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு பொருள் பிரம்மம் இல்லையா? அதானே, அதை எப்படி நீங்க பண்ண முடியும்? வாக்குக்கும் மனசுக்கும் எட்டக்கூடியதான ஒரு சகுணமான ஒரு பொருள் இருந்ததே ஆனால் அதை மெடிடேட் பண்ண முடியும். ஐ அக்ரி, மெடிடேட் பண்ண முடியும் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். வாக்குக்கும் மனசுக்கும் மனோவாச்சாம் அகோச்சரா அப்படின்னு சொன்னா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதாச்சே, அது என்னமா உபாசனை பண்ண முடியும்? வாக்கிற்கும் மனசுக்கும் எட்டாதது அது உபாசியமே ஆகாதே இல்லையா? அது இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச்,
இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொன்னா தத்து நிர்குணம் அவாங் மனசகம்யம் அப்படின்னு சொன்னா நான் உபாசியம். அதை எப்படி மெடிடேட் பண்ண? மெடிடேட்டபிளா இருந்தா தானே மெடிடேட் பண்ண முடியும். அதுக்கு மெடிடேட் பண்றதுக்கு கூடியதான தன்மையே இல்லை என்று ஆன பிறகு அதை என்னமா மெடிடேட் பண்றது? ஆகையினால அவாங் மனசகம்யமாக இருக்கக்கூடிய எந்த பொருளையும் நாம நினைக்கவே முடியாதுன்னு இருக்கும் பொழுது நிர்குண பிரம்ம உபாசனை நீங்க சொல்ற சம்வாதி பிரம்மஞானேன்னு அதை பண்ணலான்னு ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல. நிர்குண பிரம்ம உபாசனை இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றோம் இல்லையா? அவாங் மனசகம்யம் தத்து ந உபாசியம் அப்படின்னு 56வது ஸ்லோகத்துல பூர்வபக்ஷம் பண்ணான் இல்லையா? உடனே இப்போ முதல்ல இந்த பூர்வபக்ஷிக்கு பதில் சொல்லணும்னு வச்சுங்க, அவனுக்கு ரொம்ப மனசுல அடிக்கிற மாதிரி நான் சொல்லணும். எல்லாரும் ஞானாதேவத்து கைவல்யம் நிர்குண பிரம்ம ஜான பிரம்ம ஜானம்ன்றதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இவனுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்படி ஹட்டமா இருக்கிறவனுக்கு அவாங் மனசகம்யமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் உபாசிய அருகம் இல்லையே, என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டதுனால அவனை பார்த்து இப்ப நம்ம கொஞ்சம் காட்டமா சொல்ல வேண்டும். கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேகமா பேச வேண்டி இருக்கு இல்லையா? ததா அப்படி சொன்னா உங்களுடைய ஞானம் என்ன வாழ்ந்தது? நம்ம எல்லாம் ஒத்துட்டு இருக்கோம்ல, ஞானத்தினால முக்தி ஞானத்தினால முக்தின்னு. அந்த ஞானம் என்ன? அவாங் மனசமான அந்த பிரம்மன் தானே அது. அவாங் மனசகம்ய வேதனம் மாத்திரம் எப்படி வரும் சம்பவிக்கும்? நீ இப்படி சொன்னா நான் அந்த மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படின்ற அர்த்தத்துல இல்லையா? ஞானத்தினாலதான் கைவல்யம் சொல்றான். நீ விடாப்படியா சகுண பிரம்ம உபாசனைன்னா பாசிபிள், நிர்குண பிரம்ம உபாசனை எப்படி சார் பாசிபிள்? ஏன் பாசிபிள் இல்ல? அது வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது சார். வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது எப்படி சார் உபாசனை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டல. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவது தான பிரம்மத்தாப்பை எப்படி அறிய முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் நீ இப்படி சொன்னா அப்படி சொன்னா நான் உன்னை கேட்கிறேன். அப்போ அவாங் மனசகம்ய வேதனம் நச்ச சம்பவேத், அதை எப்படி அறிந்து கொள்வது மட்டும் சம்பவிக்குமா? இது சம்பவிக்கும்னு சொன்னா அது சம்பவிக்கணும்னு ஒத்துக்கோ. இது சம்பவிக்காதுன்னு சொன்னா இதுவும் சம்பவிக்காதுன்னு நான் ஒத்துக்கிறேன். பதில் சொல்ல முடியுமோ உனக்கு? சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். பிரம்ம ஞானத்தினால அவன் மனச கோச்சரமாக இருந்தாலும் அந்த பிரம்மத்தை ஐ என்று யார் அறிகிறானோ அவனுக்கு முக்தி, இதெல்லாம் ஒத்துட்டு இருக்கான். அதை மாத்திரம் எப்படி அறிகிற? ஞானமும் விருத்தி தானே இல்லையா? உபாசனையும் விருத்தி தானே. அது மாத்திரம் விருத்தி ஒத்துக்கொள்ள முடியாது, உபாசனைக்கு மாத்திரம் விருத்தியை ஒப்புத்துக்கொள்ள முடியாது, ஞானத்துக்கு மாத்திரம் விருத்தியை ஒப்புத்துக்கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே விருத்தி. அதுக்கு விருத்தி ஒத்துக்க முடியாதுன்னா இதுக்கு விருத்தி ஒத்துக்க முடியாது இல்லையா? இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அவன் பார்த்தான், என்னையா இவரு புரியாம பேசுறார் இந்த நிர்குணம் பிரம்மா உபாசனைய. அவன் உடனே பூர்வபக்ஷி திருப்பி வந்தான். வாகாத்யகோச்சராகாரம் இத்யேவ இதி வேத்யசௌ. ஏன் சார் ஸ்ருதியானது கிளீனா சொல்றது, எது வாச்சான அபியுத்திதம் ஏனவாக் அபியுத்தியதே ததேவ பிரம்மத்வம் அப்படின்னு கிளியரா சொல்றது இல்லையா? அதனால நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது எப்படி சொல்றோம், அப்ராப்ய மனசாசஹ அப்படின்னு நமக்கு தெரியுது. மனோவாச்சாம் அகோச்சரான்னு நம்ம பூஜையெல்லாம் படிச்சு படிச்சு ஓரளவுக்கு வேதாந்தங்கள்லாம் பிரகரண கிரந்தங்கள் பாஷ்யங்கள்லாம் படிச்சு நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். வாகாதி கோச்சரம் இல்லாதது என்றே அந்த பிரம்மத்தை அறியலாமே. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது, எதனால வாக்கும் மனசும் பேசுகிறதோ அதுக்கு காரணமாக இருக்கிறது என்ற அறிவு எனக்கு வருகிறது. இப்படி வாகாதி அகோச்சர ஆகாரம் இத்தியேவ, என்ன அதனுடைய பிரம்மஸ்வரூபம் என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் விதிரிக்தா பஞ்சகோஷாதீர்த்தா அவஸ்தாத்ரய சக்தி சச்சிதானந்த ஸ்வரூபா வாகாதி அகோச்சர ஆகாரஹா ஆத்மனஹா ஸ்வரூபஹா. இப்படி அறிந்து கொள்ளலாம் சார். அது எப்படி சார் உபாசனை பண்றது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வாகாதி அகோச்சரமாகவும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்துக்கு வெதிரிக்தமாகவும் பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாகவும்
அவஸ்தாத்ரய சாட்சியாகவும் இருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபமாக எது இருக்கிறதோ அது ஆத்மா என்று அறிய முடியுமே. ஆனால் நான் சொல்றேன், அதே மாதிரியே ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர व्यतिरिक्तः பஞ்சகோஷ அதீதः அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபः வாகாதி அகோச்சராகாரः என்று உபாசிக்கலாமே. இது உபாசித்த இப்படி உபாசனை பண்ண ஹரிராமா தானே உபாசனைங்க. இப்படி அறிய நோ குதஹா ஏன் முடியாதுன்னு அடம் பிடிக்கிற, ஒத்துக்கோ அப்படின்னு அவன் சொன்னார். என்னடா இவர் இப்படி கேட்டாரு. இவரை இப்ப நான் திருப்பி அட்டாக் பண்றேன். சகுணத்துவம் உபாசியத்வாத் எதி சார் உபாசிக்க தகுந்ததான தன்மை இருக்கிறது இல்லையா, இருக்கிறதோ அதை உபாசிக்கலாம். உபாசிக்கான தன்மை இல்லாதவற்றை எப்படி சார் உபாசிக்க முடியும் அப்படின்னு வச்சுட்டு சகுணத்துவம் எங்கேயாவது ஹாட் ஐஸ்கிரீம் அப்படின்னு இருக்குமா சார்? இருந்ததுன்னா நீங்க சொல்றது கரெக்ட் இல்லையா? அது ஹாட் ஐஸ்கிரீம் ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒன்னு ஐஸ்கிரீமா இருக்கணும், அல்ல ஹாட் காஃபியா இருக்கணும், இப்படி இருக்கணும். அதனால சகுணத்தோட இருக்கு. சகுணத்துவம் உபாசியத்துவம். உபாசியம்னு வந்தாலே சகுனம் தான் சார். நிர்குண உபாசனைன்றது வரவே வராது. சகுணத்துவம் உபாசியத்வாத் எதி இப்படி சொல்லுவேரையானால் அர்த்த பூர்வபக்ஷி வந்தான். அவதானே முதல் லைன்லயே பாருங்க. அதுக்கு பதில் வேத்யத்வோ அப்படி தத்து என்ன அறிய தகுந்த தன்மை உள்ளதுனால அது சகுனம் ஆயிடுவேன். அப்ப நீ இந்த லாஜிக்க சொன்னா அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று நீ அறிவது, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா व्यतिरिक्तः ஆத்மா என்று அறிகிறது, இப்படி எல்லாம் இருக்க. அப்ப அதுவும் சகுனம் ஆயிடுமே அப்படின்னாரு. இல்ல அப்படி இல்ல சார். இங்கதான் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ உடனே பூர்வபக்ஷி வரான். சார் நீங்க சும்மா ஆர்கியூ பண்றதுக்காக சொல்றீங்க, நாங்க பாருங்க எவ்வளவு அழகா புரிஞ்சுட்டு இருக்கோம். வேத்யம் சேத் லட்சணாவிருத்தியா. சார் இத லட்சணாவிருத்தினால புரிஞ்சுக்கணும் சார். நீங்க தத்துவமசின்னு சொன்னாக்க நேர தத்து தொம் அசின்னு புரிஞ்சுட்டா புரியாது. தத்துன்னு சொன்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிரகங்காரமாக இருக்கக்கூடிய இல்லையா, அப்படி இருக்கக்கூட நிரகங்காரமாகவும் சர்வஜத்துவம் முதலிய குணங்கள் எல்லாம் இல்லாததான சர்வஜத்வாதி குணங்கள் இல்லாததான ஒரு சைத்தன்யம் இவங்கிட்ட ஜீவன் கிட்ட அகங்காரம் கிஞ்சித்வம்லாம் இருக்கு. இந்த கிஞ்சித்வம் அசர்வஜத்துவம் இல்லையா, இவனுக்கு கிஞ்சித்வம் இருக்கு, இவனுக்கு அகங்காரம் இருக்கு, சகங்காரம் இருக்கு. இந்த அகங்காரம் இவனுடைய ஞானம் இதெல்லாம் தூக்கி போட்டுங்க. அவருடைய சர்வஜனுடைய சக்தி அவருடைய நிரகங்கார தன்மையை எடுத்துட்டு என்ன நிக்கிறது? சைத்தன்யம். அந்த சைத்தன்ய அம்சத்துலதான் தத்து தோமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னா சைத்தன்ய ரூபேன அகம் பிரம்மா இப்படின்னு லட்சணாவிருத்தியா தான் சார் நாங்க புரிஞ்சுக்கிறோம். சொன்னோன்னு அப்ப சகுனத்துவம் எப்படி வரும்? அதுக்குதான் நிர்குணத்துவம் இவ்வளவு கண்டிஷன் போட்டு வந்துட்டாம நம்ம எத்தனை நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரந்தரம் இப்படி எல்லாம் நம்ம படிச்சு முடிச்சு ஆத்மாவானது நிர்குணம், அந்த நிர்குணமாக நான் இருக்கிறேன் என்று அறிகிறேன்னு சொன்னா என்ன தப்பு? அப்ப எப்படி குணத்துவம் அதுக்கு சேரும் அப்படின்னு சொன்னா சரி. அப்படின்னு சொன்னா அதே லட்சணாபிருத்தியை கொண்டு நீ இப்படி உபாசிக்கலாமே. இப்ப என்கிட்ட இவ்வளவு அழகா இலக்கணமா பேசினீங்க, அப்ப இதே ஒரு எண்ணத்தை நீ உபாசிக்கலாமே, என்ன தப்பு? அது ஏன் உபாசியத்த அருகமே இல்ல? அதுக்கு அது மெடிடேட்டபிளாவே இல்லைன்ற ஒரு காரணத்தை சொன்னீங்க. ஞானத்துக்கு நீ என்ன கண்டிஷன் போடுறியோ அதே கண்டிஷன் நிர்குண உபாசனைக்கு இருக்கு. பாட்டிக்கிறான் அப்படின்னு அடுத்த பதில் சொன்னார். அவன் திருப்பி உடல் அவன் என்ன சொன்னான்? இப்ப பூர்வபக்ஷி பிரம்ம வித்தித தேவத்வம் நதீதம் எது உபாசத்தே இது ஸ்ருதேஹே. பாருங்க, எத்வாச்சா அனபீதம் ஏனவாக அபியுஜ்யதே, நீங்களே மாட்டிட்டீங்க. ததேவ பிரம்மத்துவம் வித்தி, ததேவ அதுதான் பிரம்மம் என்று அறி, ந இதம் எது உபாசத்தே, இதெல்லாம் நீங்க உபாசிக்கிறத நீயே அதை பிரம்மமாக அறி. எதை உபாசிக்கிறார்களோ அது பிரம்மம் அன்று, பிரம்மம் அன்று அனாத்மா அப்படின்னு கேனோபனி கிளியரா சொல்ற சார். அந்த பிரம்மத்தை அறிய முடியும்,
உபாசிக்க முடியாது. ஏன்னா எதையெல்லாம் உபாசிக்கிறீர்களோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லிருக்கு இல்லையா, மாட்டிட்டீங்க நீங்க. அதனால நிர்குண பிரம்மம் பாசிபிள், நிர்குண பிரம்ம உபாசனை நாட் பாசிபிள். போங்க. பிரம்மத்துவம் வித்தி ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதமெதிதம் உபாசத்தே அப்படின்னு ஒரு தடவை இல்ல, என் மனசா நமனுசே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதமெதிதம் உபாசத்தே இப்படி எல்லாம் ஒரு 4-5 தடவை வர கிளியர் கட்டா கேனோபனிஷத்துல சொல்லிருக்கு சார். ஆகையினால பிரம்மத்தை அறியலாம், பிரம்மத்தை உபாசிக்க முடியாது. எதெல்லாம் உபாசிக்கிறானோ அதெல்லாம் பிரம்மம் இல்லை அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லியிருக்க. பிரம்ம வித்தி ததேவத்வம் நது இதம் எது உபாசத்தே அப்படின்னு இது என்று சுதேக கேனோபனிஷத்துல எவ்வளவு அழகா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? உபாசியத்துவம் நிஷித்தம், உபாசனையானது நிஷேதிக்கப்பட்டிருக்கிறது, கிடையவே கிடையாது. அதனால உபாசனையினால பிரம்மத்தை ஒரு காலம் அறிய முடியாது. பிரம்மாத்திற்கு உபாசிக்கப்படும் தன்மையானது நிராகரிக்கப்பட்டது, அறியப்படுவதை விட அது வேறானது அப்படின்னு ஸ்ருதி சொல்லதுனால இல்ல அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொன்னான். கிளியர் கட்டா நிராகப்பட்டிருக்கல. இதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையா? இப்போ வித்யாரண்யர் வந்துட்டார் அடுத்தது. அப்படி சொன்னியானே, சரி நீ 1-4 வச்சுட்டு பேசுற, அதுக்கு அடுத்த மந்திரம் அதை படிச்சியோ நீ? என்னது? என்ன? விதித அவிதிதாபியாம் அந்யது, அறியப்படக்கூடியதும் அறிவதற்கும். இட் இஸ் பியாண்ட் த நோன் அண்ட் தி அன்னோன், இட் இஸ் அதர் தேன் தி நோன் அண்ட் தி அன்னோன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? விதித அவிதிதாபியாம் அந்யது, நீ அறியக்கூடியதற்கும் அறிய முடியாததற்கும் வேறானது என்று சொல்லியிருக்க. அதை தான் அறிய சொல்லியிருக்கு. அப்போ அறியக்கூடியதாக இல்லைன்றதுனாலதான் அது அதர் தேன் நோன் அண்ட் அன்னோன் அப்படின்னு சொன்னா அறியவும் முடியாது, அறியாததாகவும் அதை அறின்னு சொல்லியிருக்க. விதிதாது அந்யத்து, அறியப்படக்கூடிய பொருள்களை விட வேறானது என்று சொல்லியிருக்க. அப்புறம் எப்படி நீ வித்தின்னு அங்க சொல்லியிருக்கிறதுக்கு வேத்தியத்தோன்னு நீ அர்த்தம் பண்ணுவ? நீ ததேவ பிரம்மத்துவம் வித்தின்னு சொல்லியிருக்க சார், நேதம் மெதிதம் உபாசத்தைன்னு சொல்லியிருக்க சார் அப்படின்னு கேட்டேன். நான் என்ன சொல்றேன், அங்க பிரம்மத்துவம் வித்தின்னு சொல்லியிருக்கல, ரைட். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற? விதித அவிதிதாபியாம் அந்யத்துன்றாரு. அறியப்படுவதற்கும் அறியப்படாததற்கும் வேறானது என்று சொல்லாது, அறியப்படுவதிலிருந்து அது வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன, அதுக்கு அறியப்படும் தன்மை இல்லைன்னாச்ச, வேத்தியத்துவம் இல்லைன்னாச்ச, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி, யதா ஸ்ருத்யா ஏவ வேத்யம் சேத் ததா ஸ்ருத்யா அபி உபாஸ்யதாம். சார் இப்படி எல்லாம் நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது சார். ஸ்ருதி என்ன சொல்லிருக்கு? ததேவ பிரம்மத்துவம் வித்தி சொல்லிருக்கு. கீழே என்ன சொல்லிருக்கு? விதித அவிதிதாபியாம் அந்யத்துன்னு சொல்லிருக்கு. அதர்தான் நோன் அண்ட் அன்னோன்னு சொல்லிருக்கு. அதை அறிய வேண்டியிருக்குன்னு சொல்லிருக்கு. அதனால இப்போ சுத்தியை தான் நீங்க இருக்கணும். அது எவ்வளவு இடத்துல ஞானாதேவத்து கைவல்யம் சொல்லிருக்கு. தத் விஜயானார்த்தம் சகுருமேவா அதிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய பிரம்ம விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு யதா ஸ்ருத்யா ஏவ வேத்யம் இப்படி ஸ்ருதி சொல்லுகிறது என்று நம்ம அறிந்து கொள்ளணும் சார். அடம் பிடிக்காதீங்க சார், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் கரெக்ட். ததா அப்படின்னு சொல்லி முடிச்சான். இப்படிதான் சார். இவர் விட்டாரா பாருங்க, விட மாட்டாரு ஒரு வித்யாரங்க. அதே தான்பா நான் சொல்றேன். ஸ்ருதி எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தெரிஞ்சுக்கணும். நீ எப்படி சொல்லிருக்கியோ அதே மாதிரி ஸ்ருதி எப்படி இருக்கோ அப்படி நீ உபாசனை பண்ணு. நான் சொல்றதுல உனக்கு என்ன தப்பு? ததா ஸ்ருத்யாபி உபாசியதாம், வேதத்துல சொல்லி இருக்கபடியே தான் அது அறியத்தக்கது அப்படின்னு சொன்னேன். நானும் சொல்றேன், வேதத்தில் சொல்லிருக்கப்படியே அது உபாசிக்கத்தக்கது. அவ்வளவுதான் பதில் போ. அதனால எப்படி இருந்தாலும் நிர்குண பிரம்ம உபாசனையானது ஸ்ருதியில சொல்லப்பட்டதுதான். நீ நினைக்கிற மாதிரி நாட் பாசிபிள்னு சொல்லவே சொல்லாத அப்படின்னு சட்டம் போட்டு இருக்கோம். இப்போ சரி, அவாஸ்தவி வேத்யதா சேத்து
உபாசியத்துவம் ததா நகிம். சார் வியாவகாரிக சத்தியத்தை திருஷ்டியில தான் சார் வேத்தியத்துவம் சொல்லியிருக்கு. பாரமார்த்திக தத்துவத்துல அதை அறியணும்னா சொல்லவே இல்லை. பிரம்ம ஞானம் வர வரைக்கும் வியாவகாரத்துல சாஸ்திரம் குரு இவரெல்லாம் எப்ப சத்தியம்? இவர்கள்லாம் விவகார தசையில தான் இருக்காங்க. இந்த விவகார தசையில அந்த பாடத்தை அறியிற வரைக்கும் தான் இந்த பேதங்கள் இருக்கு. அது அறியப்பட்ட பிறகு என்னாச்சு? பரமார்த்ததா என்னாச்சு? ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ ந முக்தி ந சாதகா ந சாத்தியம் ந குரு ந சிஷ்யம் சிவக்கேவலோகம் சிவக்கேவலோகம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்க. அதனால அவாஸ்தவி வேத்தியதாச்சு. வாஸ்தவமான வேத்தியத்துக்கு இது வராது சார். அவாஸ்தவமாக இருக்கக்கூடிய இந்த வியாவகாரிக தசையில இருக்கக்கூடியது தன்மை தான் இந்த வேதாந்தத்துல பிரதிபலிக்கக்கூடிய பிரம்மத்துக்கும் இருக்கிறது. அவாஸ்தவி வேத்தியதா செய்வ அப்படின்னு சொன்னா அதே ஆர்குமெண்ட் நான் உன்ன விடமாட்டேன். உபாசியத்துவம் ததா நகிம். ஏன் உபாசியத்துவமும் வியாவகாரிக திசையில நிர்குண பிரம்ம உபாசனை பண்ண முடியாது? நீ என்னெல்லாம் நீ ஞானத்துக்கு சொல்லிட்டு வரியோ நான் விடவே மாட்டேன். அதெல்லாம் உபாசனைக்கும் சொல்லுவேன். அதனால உபாசியத்துவம் ததா நகிம். அறியப்படும் தன்மை வாஸ்தவம் இல்லை என்றால் உபாசிக்க தன்மையும் வாஸ்தவம் இல்லை என்று ஆகுமே. ததா நகிம் ஏன் ஆகாது அப்படின்னு. சரி சார், பாருங்க, சகுண பிரம்ம உபாசனை விருத்தியானது சகுண பிரம்மத்துக்காக போகிறது. அதுக்கப்புறம் சகுண பிரம்மமானது அதுல இருந்து மாறுகிறது. அது இடத்துக்கு மாறின உடனே எனக்கு அந்த நாலேஜ் வருகிறது. அதுக்கப்புறம் அது இந்த சகுண பிரம்ம உபாசனை தானே தெரிகிறது. அதே மாதிரி நம்ம திருப்தி தீப பிரகரணத்துல 90வது ஸ்லோகத்தும் 91, 92 இதுல எல்லாம் நம்ம விஸ்தாரமா விருத்தி வியாப்தியானது பொருள்களுக்கு இருக்கு, ஆப்ஜெக்டுக்கு இருக்கு. பல வியாப்தியானது அந்த ஐக்கு கிடையாது, சிதாபாசனுக்கு தான் இதெல்லாம் இருக்கிறது. அந்த ஐக்கு இல்ல அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். விருத்தி வியாப்தி இருக்கு, பல வியாப்தி இல்ல அப்படின்னு பார்த்ததுனால நீ விருத்தி வியாப்தியோட சேர்ந்துதானே நீ ஞானத்தை பண்ணுவ. விருத்தியோ வியாப்தி ஞானத்துக்கு இருக்குன்னா உபாசனைக்கு இருக்கும், இப்படிதானே நீ ஆர்கியூ பண்ண. இப்ப நான் விருத்தி வியாப்தி இருக்கலாம், பல வியாப்தி இல்ல. எப்படி? இப்போ ஒரு பொருளை கடத்தை அறியணுமேனால் வெளிச்சத்தினுடைய தயவு தேவை. வெளிச்சத்தினுடைய தயவு இருந்ததுன்னா தான் அந்த பொருளை நம்மளுடைய அறிய முடியும். ஆனா ஒரு விளக்கு எரியறது அப்படின்னாக்க அந்த விளக்க பாக்குறதுக்கு இன்னொரு விளக்கு தேவையா? தேவையில்லை. பல வியாப்தி தேவையில்லை, விருத்தி வியாப்தி இருந்தா மாத்திரம் போகும் அப்படின்ற ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணி சிதாபாசனுக்கு சித்து இருந்ததுன்னா போதும், சிதாபாசனுடைய இது தேவையில்லை, அதனால பல வியாப்தி கிடையாது அப்படின்னு நிரூபித்தோம். அதெல்லாம் ரைட்டு, நீங்க நிரூபிச்சதெல்லாம் ஒத்துன. விருத்தி வியாப்தி வேத்தியதாச்சே இல்லையா? புத்தி விருத்தியில வியாபியத்து தான் அறிவிக்கப்படும் தன்மை இல்லையா? அப்படின்னு நீங்க அதெல்லாம் சொல்லி பல வியாப்தி இல்ல அப்படின்னு நீங்க சொல்வேளே. ஆனால் நான் சொல்றேன் உபாசியத்வே அபி தத்து சமம். அப்ப அதே லாஜிக்க நான் உபாசனைக்கும் எடுத்துன்னு நிர்குண உபாசனைக்கும் அதே மாதிரி விருத்தி வியாப்தியத்துவம் இருக்கலாம், பல வியாப்தி இதுக்கு இல்ல இல்லையா? So is Nirguna Upasana. Whatever explanation you give for knowledge, I will go on giving you the same reasons for Nirguna Upasana also. அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. என்னடா எது பேசினாலும் இவர் விடமாட்டேன்றார். இவர் பூர்வபக்ஷி மாட்டின முழிக்கான், இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்றாரு. இவரும் விடமாட்டேன்றாரு. நீ சொல்றது தப்பு, நானும் கூட வந்துட்டே இருக்கான். சரின்னு ஒரு வழியா வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்ல எவ்வளவு நாள் இப்படி ஆர்கியூமே பண்ணிட்டே இருக்கிறது. அதனால அறிவு நாலேஜுக்கும் உபாசிக்கும் நிறைய சமானமாக இருக்கிற தன்மையெல்லாம் கான்டாக்ட் அவனோட பேசி இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். அவனுக்கு கடைசியா கோபம் வந்தது பூர்வபக்ஷிக்கு. சார், நான் எது பேசினாலும் அது உபாசனைக்கு இருக்கு, அது உபாசனைக்கு இருக்கு, அது உபாசனைக்கு இருக்கு, ஏன் வராது ஏன் வராது இப்படியே கேட்டுட்டே இருக்கீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க என்ன சார் ஆர் யூ அட்வொகேட் ஃபார் உபாசனா? ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு பக்தி அந்த உபாசனை மேல? ஏன் அது அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இருக்கு?
அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா. பூர்வபக்ஷம் லாஜிக்லாம் வேண்டாம், கொஞ்சம் எமோஷனலா உங்களை அட்டாக் பண்றேன் இல்லையா. சும்மா லாஜிக்கோட பேசினா நீங்க அதே மாதிரி சுத்தியாபி வேத்தியம்னாக்கா சுத்தியாபி உபாசியம்ன்றீங்க. அது அவாஸ்தவி வேத்தியத்துவம்னாக்கா இதுவும் அவாஸ்தவி தான் வேத்தியத்துவம் உபாசியத்துவம் அப்படின்றீங்க. பிரம்மத்துவம் வித்தினாக்க பிரம்மத்துவம் வித்தி எப்போ பாசிபிளா பிரம்மத்துவம் உபாசியமும் அதே மாதிரி பாசிபிள் தான் அப்படின்னு சொல்றீங்க. எது பேசினாலும் நீங்க சொல்லிட்டே வரீங்க. இப்போ எமோஷனலா ஒரு அட்டாக் பண்றான். காத்தே பக்தி ஹி உபாசியா உபாஸ்தவ் இது சேத் இல்லையா. அப்படி என்ன சார் உங்களுக்கு உங்க உபாசனை மேல அப்படி ஒரு பக்தி ஒரு அபிமானம் உங்களுக்கு, ஏன் சார் அதை கட்டிட்டு அழுகிற இப்படி அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான். கரெக்டா? ஏன் சார் இப்படி உபாசனையை கட்டிட்டு அழற? கா தே பக்தி உபாஸ்தவ் இல்லையா. உமக்கு என்னையா தே உங்களுக்கு ஹே வித்யாரண்ய சுவாமி என்ன அவரை பார்த்து கேட்கிற மாதிரி தானே பூர்வபக்ஷி கேட்கிறான். ஹே சுவாமி வித்யாரண்ய சுவாமி கா பக்தி உபாஸ்தவ் உங்களுக்கு என்ன சார் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இந்த உபாசனை இல்ல அப்படின்னு கேட்டார். கேட்டா சும்மா விடுவாரா நம்ம வித்யாரண்யர்? அப்படியா? பதில் சொல்றேன். நான் உன்னை கேட்கிறேன், கஸ்தே துவேஷா ததீரைய, உனக்கு என்ன அதுல துவேஷம் அதை நீ சொல்லு இல்லையா. ஏ பூர்வபக்ஷி நான் உன்னை இப்ப கேட்கிறேன், உனக்கு என்ன அது மேல அப்படி ஒரு துவேஷம்? எது பேசினாலும் ஞானத்துக்கு தான் வரணும் உபாசனைக்கு வராது அப்படின்னு நீயும் கச்ச கட்டின்னு பேசுறிய, என்ன பார்த்து நீ கேட்கறிய உனக்கு என்ன அவ்வளவு அட்டாச்மெண்ட் உபாசனை? எனக்கு ஒன்றும் அட்டாச்மெண்ட் இல்ல. நான் உன்னை கேட்கறதுதான் உனக்கே அவ்வளவு அட்டாச்மெண்ட் அந்த ஞானத்துல? அது பாசிபிள்னாக்கா இது பாசிபிள் இல்லையா. அவ்வளவுதானே என்னுடைய ஆர்குமெண்ட். இதுதான் சிம்பிள் ஆர்குமெண்ட் நான் வருது. அப்படி கஸ்தே துவேஷா ததீரைய, உனக்கு என்ன துவேஷம்? தத்து அதை ஈரைய அதை கொஞ்சம் சொல்லு இல்லையா. புருஹி கதைய ஈரைய சொல்லு, நீ அதை சொல்லு. உனக்கு என்ன உபாசனையில ஏன் சார் உங்களுக்கு அவ்வளவு அபிமானம் அப்படின்னு கேட்டா, உனக்கு ஏன்பா அவ்வளவு வெறுப்பு துவேஷம் அப்படி அதை சொல்லு அப்படின்னு அதையும் விடல. அதுக்கப்புறம் அவன் சொன்னான், மானாபாவஹான வாச்சியா அஸ்யாம். என்ன இப்போ பாருங்க, நீ சொன்னதெல்லாம் தப்பு. மானா அபாவம் இதுக்கு பிரமாணம் இல்லை அப்படின்னு கடைசியா நம்மளுடைய ஆர்குமெண்ட்டுக்கு எண்ட் என்ன, புஸ்தகத்தை வச்சுட்டு ஆர்கியூ பண்ணோம். அது வரைக்கும் நீங்க எது பண்ணா சரி, நீங்களும் ஒரு புஸ்தகத்தை ஒத்துண்ட நானும் ஒரு புஸ்தகத்தை ஒத்துருக்கேன். அந்த 2 பேர் புஸ்தகத்தை வச்சுட்டு ஆர்கியூ பண்றதுதான் ரைட் இல்லையா. நீயும் உபனிஷத்தை தான் வச்சுருக்க, நானும் உபனிஷத்து தான் வச்சுருக்கேன். இதுல நீ என்ன காமிக்கிறியோ அதுக்கெல்லாம் நான் பதில் காமிக்கிறேன் இல்லையா. இப்ப நமக்கு என்ன பிரமாணம், ஸ்ருதி என்ன சொல்றதுன்ற அந்த பலவத்தான ஸ்ருதியை போட்டாச்சுன்னா 2 பேரும் ஒத்துக்கணும். நீ சும்மாவே நீங்க சொன்ன கடவுள் இல்ல இதெல்லாம் பொய் தர்மம் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. வேர் இஸ் த ப்ரூஃப் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, அது ப்ரூஃப் இல்ல சார், உன்னுடைய புத்தியெல்லாம் நம்ப முடியாது. நீ காமி, நான் காமிக்கிறேன்ல, எங்க புத்தகத்துல சொர்க்கம் இருக்கு, எங்க புத்தகத்துல தர்மம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். நான் ஒரு புக்கை காமிக்கிறேன், நீ ஒண்ணுமே இல்லாம உன் புத்தியை வச்சுட்டு பேசி நீ தான் நான் ஜெயிச்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம 2 பேரும் உட்கார்ந்து தீர்மானம் பண்ண ஒரு புத்தகம். அத மாதிரி நீ என்ன சொல்லு, ஞானத்துக்கு புக்கு காமிக்கிற, உபனிஷத் காமிக்கிற இல்லையா, நான் உபாசனைக்கும் அதே புக்ல காமிக்கிறேன். சரியா போச்சு, வா உட்காரு. அவன மானாபாவஹான வாச்சியா அஸ்யாம் அப்படி நீ இது இந்த உபாசனை விஷயத்துக்கு பிரமாணம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. நான் என்னமோ அட்டாச்மெண்டோட பேசுற மாதிரி நீ கேட்கிற, நான் உன்னை திருப்பி கேட்கிறேன், உனக்கு என்னடா அவ்வளவு துவேஷம்? இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்குள்ள? நீ பிரமாணமே கிடையாது சார், நான் பேசுறதுக்கு பிரமாணம் இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. நான் பிரமாணம் காமிக்கிறேன், நீ ஒத்துக்கிற மாதிரி அந்த பிரமாணமே காமிக்கிறேன். மானாபாவஹா மான அபாவஹா அப்படின்னா பிரமாண அபாவஹா ந வாக்கியா, பிரமாணமே இல்லை என்று நீ சொல்லப்படாது இல்லையா. மான அபாவஹா ந வாக்கியா அஸ்யாம், இந்த விஷயத்துல அஸ்யாம் விஷய இந்த உபாசனா விஷயத்துல பிரமாணம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்றேன், பகு ஸ்ருதிஷு தர்சனாத், நிறைய ஸ்ருதியில சொல்லியிருப்பான். ஃபைனல் ட்ரம்ப் கார்டை போட்டாரு. உபனிஷத்துல எவ்வளவு இடத்துல சொல்லி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். நான் சொல்றேன், இப்போ வா. உத்தரஸ்மின் தாபனீயே சைத்ய பிரஸ்னே அத காட்டகே மாண்டுக்யாதௌ ச
சர்வத்திர நிர்குணோபாஸ்தி ஈரிதாக அப்படின்னு. நான் உன்னை என்ன கேள்வி கேட்டேன்? கஷ்டே துவேஷா தீரய அப்படின்னு நான் சொல்லு, கதை புருஹி அப்படின்னு நான் கேட்டேனே. நான் சொல்றேன், நான் வச்சுருக்கேன் கையில புஸ்தகம், உத்தர தாபினி உபனிஷத்துல சொல்லியிருக்கு. உத்தரஸ்மின் தாபனீய அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வ தாபினி உபனிஷத்து, நரசிம்ம உத்தர தாபினி உபனிஷத்து அப்படின்னு இருக்கு. அதுல உத்தரஸ்மின் தாபனீய, உத்தர தாபினி உத்தம தாபினி எனும் சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்தில், உத்தம தாபினியனா தாபனி உத்தம தாபினி எனும் கிரந்தத்தில், தாபனிய அந்த சப்தமி, அதுல விஷய சப்தமி, சைத்திய அதுல இருக்கு. அப்புறம் சைத்திய பிரச்சனை, சைத்தியன் இருக்கான அவன் கேட்ட கேள்வியில இருக்கு. அப்படின்னா என்ன? பிரஷ்னோபனிஷத்துல 5வது கேள்வியா கேட்டானே, 5வது கேள்வி இருக்க அந்த வித்து பிரச்சனை கேட்ட முதல் மந்திரத்துல அவன் கேட்டதனுடைய விஷயமானது அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, நச்சிகேதஸுக்கும் யமனுக்கும் நடந்த சம்பாதமாக இருக்கக்கூடிய கட்டோபனிஷத்து என்று சொல்லக்கூடிய காட்டக உபனிஷத்திலேயும் இருக்கு. காட்டகேச்ச. அது மட்டுமா? மாண்டுக்யாதௌச்ச, மாண்டுக்யம் முதலிய, இப்படி எல்லா உபனிஷத்திலையும் நிர்குண உபாஸ்திகி ஈரிதா, நிர்குண உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஜாகிரதையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் அப்படின்னா, ஓங்காரத்தை பரம்ச அபரம்ச ஓங்காரம்னு நம்ம ஒத்துருக்கோம். சகுணமாகவும் ஓங்காரம்னா ஆலம்பனம், நிர்குணமாக இருக்கக்கூடியதும் ஓங்காரம்னு ஒத்துருக்கோம். ஓங்கார உபாசனையானது சொல்லாத உபனிஷத்தே கிடையாது. எல்லா உபனிஷத்திலும் ஓங்காரமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால அந்த ஓங்காரம் என்ற ஆலம்பனத்தை விட்டுட்டு உபனிஷத்தை படிக்க முடியாது. அதை தான் இவர் தாங்க பிடிச்சிட்டார். அதுல நிர்குண உபாசனைக்கு அர்ஹமானது ஓங்காரத்துல இருக்கு சொல்றது. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு முடியல, எனக்கு சகுனம் பிடிக்கிறது அப்படின்றதுக்காக சுதியில இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்காக சொன்னார். உத்தர தாபினியே அப்படின்னாரு. உத்தர தாபினிய உபனிஷத்துல எப்படி ஆரம்பிச்சுன்னா, தேவாஹவை பிரஜாபதின் அப்ருவன் அனோரணீயாம் சம்மிமம் ஆத்மானம் ஓங்காரம் நகாவியாச்சஸ்வ அப்படின்னு ஆரம்பிச்சது. சார், பிரஜாபதியை பார்த்து அனோரணியான் மகதோ மகியானா இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை பற்றியும் அந்த ஓங்காரத்தை பற்றிய வியாக்கியானத்தை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பிரம்மத்தை நிர்குணம் தான் சொல்லி, சோயமாத்மா சதுஷ்பாத், இதுதான் அந்த 4வது அகார உகார மகாரத்துக்கு கூட அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் துரியமானது அதுதான் அப்படின்னு மாண்டுக்கிய உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்கோ அதே விஷயத்த உத்தரதாபனிய உபனிஷத்துல நிர்குண பிரம்மத்தை இப்படி பார்க்கணும், சதுஷ்பாத்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நிர்குண உபாசனை அங்க ஆலம்பனமாக பிரம்ம ஓங்காரத்தை வைத்து அங்கே நிர்குணத்தை பிரதிபாதனம் செய்கிறது. இந்த நரசிம்ம தாபினிய உபனிஷத் ஒரு ப்ரூஃப். 2வது பிரஷ்னோபனிஷத். 6 சிஷ்யர்கள் இருந்தார்கள். எல்லாருக்கும் சத்தியகாம பிரச்சனை, சைத்திய பிரச்சனை அப்படின்னு நிறைய இருக்குல்ல. இவெல்லாம் கபரதி காத்தியாயனஹா இப்படின்னு 6 பேரு பிப்பலாதரை போய் கேட்டு ஒவ்வொருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுல 5வதா இந்த சைத்தியன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டான். அதஹைனம் சைத்தியா சத்தியகாமஹா பப்ரச்ச. சத்தியகாமன் எனக்கூடிய அந்த சைத்தியன் சிபிதேசத்துக்கு சேர்ந்தவனானவன் கேள்வி கேட்டான். சயோஹவை தத் பகவன், ஏ பகவானே, ஏ பிப்பலாத மகரிஷியே, மனுஷேஷு பிராயணான் தம் ஓங்காரம் அபித்யாயீத. யார் ஒருவன் தன்னுடைய பிரயாண காலம் முடிகிற வரைக்கும், உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த ஓங்காரத்தை உபாசனை பண்ணுகிறானோ, கதம் பாவசத்தேன லோகம் ஜேதி, அவன் எந்த லோகத்தை அடைகிறான் அப்படின்னு வித்தாரமா கேட்க, அவனுக்கு ஓங்காரம் தான்பா ஆலம்பனம், அதுதான் பரமாகவும் இருக்கு, அதுதான் அபரம் பிரம்மமாகவும் இருக்கிறது, சகுண பிரம்மமும் அதுதான், நிர்குண பிரம்மமும் அதுதான். அதை அந்த முதல் அகாரத்தோட சேர்ந்து உபாசனை பண்ணான்னா அவனுக்கு ஒரு லோகம் வருது,
உகாரத்தோட சேர்ந்து பண்ணான்னா அவனுக்கு ஒரு லோகம் வருகிறது. அகார உகாரம் அகாரத்தோட சேர்ந்து பண்ணான்னாக்கா அவனுக்கு ஒரு பிரயோஜனம் வருகிறது, கிரம முக்தி வருகிறது. அதையும் சேர்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கிறத பண்ணா இங்கேயே ஜீவன் முக்தி வருகிறது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி வேத்தியத்துவமும் நிர்குண உபாசனையும் அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, காட்டகோபனிஷத்துல அவன் நச்சிகேதனுக்கு அவர் சொல்லும் பொழுது யமதர்மராஜா சர்வே வேதா எத்பதம் மாமனந்தி தபாஞ்சி சர்வாணி சேத்வதந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் வதந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவீமி ஓம் இத்யேதத். எல்லா வேதங்களும் ஒண்ணு சொல்றதுக்கு தான்பா வந்திருக்கு, அந்த ஓங்காரத்தை சொல்றதுக்கு தான்பா வந்திருக்கு. அந்த ஓங்காரம் தான் ஏததேவாட்சரம் பிரம்மா, இந்த ஓங்காரம் தான்பா பிரம்மா. ஏததேவாட்சரம் பரம், இதுதான் அந்த வசத்தியான நிர்குணமான பரம் பிரம்ம. ஏததக்ஷரம் ஞாத்வா, இந்த பிரம்மத்தை அறிந்தால் யோ எது இச்சசி தஸ்ய தத், நீ பிரம்மமா ஆகணும்னு நினைச்சா நீ பிரம்மமா ஆயிடுவ இல்லையா. அங்க சொல்லி ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா அப்படின்னு இந்த ஏதத் ஆலம்பனத்தை ஓங்கார ஆலம்பனத்தை நிர்குண உபாசனையின் பொருட்டும் சகுண பிரம்ம உபாசனையின் பொருட்டு இரண்டுக்கும் அங்க வழி இருக்குன்னு கட்டாகோபனிஷத் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் உத்தரஸ்மின் தாபனீய சைத்திய பிரஷ்னஸ்ய காட்டகே அப்படின்னு முதல் லைன்ல சொன்னது பார்த்துட்டோம். உத்தர தாபினி உபநிஷத்துல சொல்லியிருக்கு, சைத்திய பிரஷ்னத்துல சொல்லியிருக்கு, கட்டோபனிஷத்துல காட்டகோபனிஷத்துல இதோ ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் சிரேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு பார்த்தோம். அடுத்தது மாண்டுக்கியாதவ். மாண்டுக்கியோபனிஷத எப்படி ஆரம்பிக்கிறது? ஓமித்யேகாட்சரம் இதகும் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் அப்படின்னு சோயமாத்மா சதுஷ்பாத்னு எப்படி தாபனிய உபநிஷத்துல சொன்னாரோ பின்னாடி இருக்கிறதுல அதுதான் அந்த துரியம் நாலாவது, அதுதான் பிரம்மம், அதுதான் நிர்குண ஓங்காரம், அதனால உபாசனை பண்ணணும் அப்படின்னு கிளியர் கட்டா மாண்டுக்கியத்துல சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, மாண்டுக்கியாதவ் அப்படின்னு போட்டுறாரு. சோ உத்தரதாபினி பார்த்தோம், சைபிய பிரஷ்னம் பார்த்தோம், காடக பிரஷ்னம் பார்த்தோம். மாண்டுக்கியாதவ்னு சொன்னதுனால தைத்திரிய உபநிஷத்தை பாருங்க இல்லையா. தைத்திரிய உபநிஷத்துல என்ன போட்டாரு? இந்த சங்கீத உபாசனை பண்ணார், வியாகிருதி உபாசனைகள்லாம் அங்க சொன்னோம். பூஹு புஹா சுவஹா இப்படி எல்லாம் உபாசனை பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரம்ம உபாசனத்தை வேற சொல்ற. ஓமிதி பிரம்மா ஓமிதி இதகும் சர்வம் ஓமிதி இதகும் சர்வம். அங்க என்ன முண்டக மாண்டிக்கிய உபநிஷத்துல ஓமித்யேவாட்சரம் இதகும் சர்வம் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சர்வம் ஓங்கார ஏவ அப்படின்னு ஓமிதி இதகும் சர்வம் ஓமித்யேதனுகிருதி அஸ்மவா அப்யோத்யாஸ்ரா அப்யோஸ்ராவயேத்யாஸ்ராவயந்தி அப்படின்னு சொல்லி ஓங்கார உபாசனை அங்க சொல்லுது. சோ தைத்திரியத்தையும் சொல்லுங்க. அந்த ஆதிபதம் போட்டா நம்ம ஒண்ணு எடுத்து கொடுக்கணுமோ இல்லையா, அதனால தைத்திரியம். இப்படி உத்தரதாபனிய உபனிஷத்து, சைத்திய பிரஷ்னம், காட்டகம் எல்லா இடத்துலயும் ஓங்காரத்தை பத்தி சொல்லியிருக்கு. ஓங்காரத்தை சகுணமாகவும் சொல்லியிருக்கு, நிர்குணமாகவும் சொல்லியிருக்கு. அப்படின்னு சொல்றதுனால நிர்குணமான உபாசனையும் இருக்கு என்பது ஸ்ருதியில பலவத்தா இருக்கு இல்லையா. நம்ம அதை ஞானத்தோட சேர்க்கிறோமே தவிர உபாசனை இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா இருக்கத்தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா. அப்போ அவன் உடலை அந்த ஓங்காரம் தான் சார் ஆலம்பனம், அந்த ஓங்கார உபாசனை ரெண்டு விதமும் பாசிபிள் அப்படின்னு எப்ப சொல்லியிருக்கோ அப்ப நிர்குண உபாசனை இட் இஸ் வெரி மச் லாஜிக்கல எல்லாம் பிரமாணத்தோடு இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்படி எல்லா பூர்வபக்ஷிய அடிக்க வேண்டியதெல்லாம் சொல்லி எல்லா கார்னர்லயும் போய் அடிச்சு கடைசியா ஒரு பெரிய பிரம்மாஸ்திரமும் விட்டாச்சு. இந்த வேதத்துல இருக்கு, இனிமே நீ பேசாத, நிர்குண உபாசனை இல்லன்னு மாத்திரம் சொல்லாத அப்படின்னு. சரி சார் இதெல்லாம் கரெக்ட், பிராக்டிக்கலா ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு அவன் வரான், பூர்வபக்ஷி திருப்பி வரான். அனுஷ்டான பிரகாரஹா அஸ்யாஹா பஞ்சீகர இல்ல, இப்ப இன்னொரு பிரமாணத்தை கொடுக்கிறார். இந்த பாருங்க, உத்தரதாபினி உபனிஷத் சொன்ன, கிருஷ்ணோபனிஷத் சொன்ன, கட்டோபனிஷத் சொன்ன, மாண்டிக்க உபனிஷத் சொன்ன, தைத்திரிய உபனிஷத் நான் சொன்ன ஆதிபத்துக்காக எல்லாம் சொல்லியிருக்கு. நிர்குண பிரம்ம உபாசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத ஒத்துட்டோம். அது மட்டும் இல்ல, இத எப்படி இந்த உபாசனை அனுஷ்டானம் பண்ணணும்னு பிராக்டிக்கல் கைடு ஒண்ணு கொடுக்கணும்ன்றதுக்காக
ஆச்சாரியால் என்ன தெரியுமா பண்ணாரு? நம்ம சங்கராச்சாரியாரு இதுக்கு மேல நான் பிரமாணத்தை கொடுக்க முடியாது, உபனிஷத் கொடுத்தா கூட பரவாயில்ல, நான் சங்கர சொல்லியாச்சுன்னு நம்ம எல்லாரும் உடனே வாயை பத்தி கையை கட்டி நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய அவர் சொன்னதையே சொல்லிட்டேன். இப்ப இதுக்கு முறை நீ கேள்வி கேட்க கூடாது. அனுஷ்டான பிரகாரோஸ்யாஹா அஸ்யாஹா நிர்குண உபாசனாயா விஷயே அப்படின்ட்டு அர்த்தம். அஸ்யாஹா பஞ்சீகரணே ஈரிதா, பஞ்சீகரணத்தில் சொல்லப்பட்டிருக்குப்பா, இப்படிதான் அனுஷ்டானம் பண்ணணும். நிர்குண உபாசனைய ஆச்சாரியர் சன்னியாசிகள்லாம் ஓஹோம் தலையில வைத்துக் கொண்டு படிக்கக்கூடியதான கிரந்தம் பஞ்சீகரணம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு இல்லையா? பஞ்சீகரணம்னு ஒரு நம்ம காஞ்சி மடத்துல போட்ட புக்ல கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த கடைசியில அந்த பஞ்சீகரணத்தை பத்தி புக்ல போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா பஞ்சீகரண வார்த்திகம் அப்படின்னு அந்த வார்த்தை கூட போட்டிருக்காங்க. பஞ்சீகரண வார்த்திகம் அப்படின்னு இந்த சூத்திரபாஷ்யம் புக்கை படிச்சீங்கன்னா பிரம்மசூத்திர பாஷ்யம் இருக்கு இல்லையா, அதுல போட்டிருப்பாங்க. இல்ல பிஜி பால் காமகோடி பிரஸ்தானம் பண்ண புஸ்தகத்துல கடைசியில பஞ்சீகரணம் ஆச்சாரியர் எழுதினது, அதுக்கு சுரேஸ்வராச்சாரியார் வார்த்திகம் எழுதியிருக்கார். அதான் ரொம்ப விசேஷம் இல்லையா? அவர் எப்படி தைத்திரிய உபநிஷத்துக்கு வார்த்திகம் எழுதினாரோ, பிருகதாரண்யத்துக்கு வார்த்திகம் எழுதினாரோ, தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு மானசோல்லாசன் எப்படி வார்த்திகம் எழுதினாரோ, அப்படி ஆச்சாரியார் எழுதின சின்ன பிரகரணம் பஞ்சீகரணம் அதுக்கு வார்த்திகம் எழுதிட்டான். அப்படின்னா எவ்வளவு பெரிய வசதியா இருக்கணும். அந்த வசதியான கிரந்தத்துல பிராக்டிக்கல் கைடன்ஸ் வேற கொடுத்திருக்காரு ஆச்சாரியார். இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் நானு? அனுஷ்டான பிரகாரா அஸ்யாஹா, இந்த நிர்குண பிரம்ம உபாசனையை பற்றி அனுஷ்டானத்தினுடைய முறையானது, இந்த உபாசனையை அனுஷ்டானிக்க வேண்டிய முறையானது பஞ்சீகரணே அப்படின்னா பஞ்சீகரணம் எனும் கிரந்தே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஈரிதா நன்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், டாபிக் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னா அப்படியே வரான் பூர்வபக்ஷி. அவன் இன்னும் கன்வின்ஸ் ஆல, இன்னும் ஒரு டவுட் சார் சொல்லு பாடினாரு. இதெல்லாம் ஞான சாதனம் சார். சார் இதெல்லாம் ஞானத்துக்கு சாதனம். உபாசனை ஞான சாதனம் இல்லைன்னு நான் சொன்னேன், சகுண பிரம்ம ஞான சாதனம் இல்லைன்னு நான் சொன்னேன், நிர்குண உபாசனை இல்லைன்னு நான் சொன்னேன். ஞானத்திற்கு சாதனம் அதுவே ஞானம் இல்லை, அவ்வளவுதானே. அதுக்கு தானே நான் வந்தேன். இதெல்லாம் ஞான சாதனம் ஏத்தக்கு, இதெல்லாமே ஞான சாதனம் இல்லையா? அது சாதனம் தானே. சாதனத்தை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? இதெல்லாம் உபாசனை எல்லாம் மானசீக கர்மா, இதெல்லாம் கர்மா மாதிரி தான் இந்த உபாசனையும். மனசனால பண்ணக்கூடியது என்ன? கர்த்தும் சக்கியம், அகர்த்தும் சக்கியம், அந்நதாவா கர்த்தும் சக்கியம், புருஷ தந்திரம் இல்லையா? அதனால இதெல்லாம் சாதனத்துல வருது சார், மீன்ஸ் வருது. நம்ம எண்ட பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க மீன்ஸ பத்தி டக்குன்னு எடுத்துட்டு வந்து சொல்றேன். அதனால இது ஞான சாதனம் ஏதத்து இது சேத் அப்படின்னு சொன்னா ஒரே அடி போட்டார். நேதி கேனாத்திரவாதித்தம், இல்லை என்று யார் தடுத்தா? நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நான் ஒண்ணு சொல்லவே இல்லையே. உபாசனை ஞான சாதனை இல்லவே இல்லைன்னு சாதிச்ச. நான் என்ன சொல்றேன், உபாசனை எப்படி இருக்கோ அதே மாதிரி நிர்குண உபாசனையும் ஸ்ருதியில எல்லாம் பிரமாணமா இருக்கு. அந்த உபாசனையானது சாதனம் தான். ஞானத்துல சாதனைன்றதுல அதுல ஒண்ணும் நம்மளுக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. நீ அடமா சகுண உபாசனை தான் இருக்கு, நிர்குண உபாசனை இல்ல, நிர்குண ஞானம் தான் இருக்குன்னு சொன்னதுனால நான் இவ்வளவு தூரத்துக்கு சண்டை போடுறதா போச்சு. இப்படித்தானே இருந்தது அப்படின்னா அப்படியே அவன் உடல பூர்வபக்ஷி. சரி சார், இப்படி சொன்னா அதை ஒத்துன்றீங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நானு திஷ்டந்தி கோப்பியேதது இது சேத் மா அனுதிஷ்டது புருஷஸ்ய அபராதேன கிமுபாஸ்தி பிரதுஷ்யதி. சரி சார், நான் இப்ப கேட்கிறேன், சகுண பிரம்மத்தை உபாசிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், இல்லன்னு சொல்ல முடியாது. அது ஒரு லாஜிக்கலா இருக்கு, என் மனசுக்கு அப்படி தோணுகிறது. நிர்குண உபாசகன் ஒருத்தன் இருப்பானான்னு பார்த்தா இப்ப கூட நீங்க இவ்வளவு சொன்னா கூட எனக்கு ஒரு சிரிப்பு இருக்கதான் சார் இருக்கு. நான் விட மாட்டேன். நிர்குண பிரம்மத்தை எப்படி சார் உபாசிக்க முடியும்? சகுண பிரம்ம உபாசகர்கள் இருக்கலாம், நிர்குண பிரம்மத்தை யாராவது அனுஷ்டானம் பண்றானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார்.
ந அனுதிஷ்டந்தி கோபி ஏதது. யாராவது ஒருத்தன் இப்படி அனுஷ்டானம் பண்ற மாதிரி தெரியுதா சுவாமி நமக்கு? நிர்குண உபாசகன் யாராவது இருக்கானா உலகத்துல? எந்த உபாசகனா இருந்தாலும் 8 நாள் 4 நாள் உபாசனை பண்றவனதான் லோகத்துல பார்த்திருக்கோமே தவிர நிர்குண பிரம்ம உபாசகன்னு யாராவது லோகத்துல இருக்கானா? அனுதிஷ்டி கோபி. யாரும் பூர்வபக்ஷி எவ்வளவு தைரியமா வித்யாரண்யர் கிட்ட சண்டை போறாம பாருங்க. கோபி அனுதிஷ்டந்தி. யாவனும் நீங்க சொல்ற நிர்குண பிரம்ம உபாசனை எல்லாம் பண்றது இல்ல சார். இது சேத். இப்ப என்ன பதில் சொல்வார் அப்படின்னு கேட்டா, ஒரு வாரம் வித்யாரண்யர் சொல்றேன், சுவாமி கண்ணா உனக்கு அவ்வளவு அறிவு இருக்குன்னா எனக்கு இல்லையா? மா அனுதிஷ்டது வேண்டாமே, நான் அவனை அனுஷ்டானம் பண்ணு நான் சொன்னேன். வேண்டாமே, அதான் அவன் தலையெழுத்து. என்ன அவன் பண்ணலன்னா யார் லூசர்? சாஸ்திரமா? நீ வரலன்னா எனக்கு என்ன போச்சு? சாஸ்திரம் இருக்கிறத பிரபத்தை இவ்வளவுதான் சொல்லும். நீ கிளாஸுக்கு வரல எனக்கு என்ன போச்சு? எனக்கு என்ன போச்சு இல்லையா? அதனால மா அனுதிஷ்டது அனுதிஷ்டது. சரி அனுஷ்டிக்க வேண்டாம். மா அனுதிஷ்டது. மா வேண்டாம். லெட் ஹிம் நாட் பிராக்டிஸ் இட். ஐ அம் நாட் ஸ்டாண்டிங் இன் தி வே. ஆனா ஒன்னு சொல்றேன் கேளுங்க. புருஷஸ்ய அபராதேன கிம் உபாஸ்திஹி பிரதூஷ்யதி. மனுஷனுடைய குற்றத்தினால அதை அனுஷ்டிக்கவில்லைன்னாக்கா உபாசனை சரியில்லைன்னு ஆயிடுமா? சிலபஸ்ல இருக்கு, இவன் படிக்கலன்னா நான் என்ன பண்றது? சிலபஸ்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லுவியா நீ? சார் யாருக்குமே இந்த பாடம் பிடிக்கல சார், அதனால இந்த பாடத்தை எடுத்துனா சார், சிஏ எக்ஸாம் எழுதுறவங்க இதுல கஷ்டப்படுறான் சார், அதனால இந்த ஆக்டையே தள்ளி விட்டுலாம் சார் அப்படின்னு சொல்லுவானா யாராவது? சிலபஸ்ல இருந்து எடுப்பியா? உனக்கு கஷ்டம் யாருமே எழுத முடியலன்னா எழுதுறதுக்கு ஆள் இருப்பான், யாரோ ஒருத்தர் இருப்பான். உனக்கு தெரிஞ்ச 15 பேரை வச்சு சார் யாருக்குமே இது தெரியலன்னு சொன்னா அவன் பாஸ் பண்ணிட்டு வந்தவன்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வந்தவன்னா இந்த படையனா இல்லையா? அதே மாதிரி யாரோ சில பேர் புருஷத்திய அபராதேன, யாரோ சில மனுஷனுடைய குற்றத்தினால அதை அனுஷ்டிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த மனுஷர்களால கிம் உபாஸ்திஹி பிரதுஷ்ய. உபாசனே இல்லைன்னு அதை போய் தூஷணம் பண்ணுவியா நீ? அது சாஸ்திரத்துல சொன்னது அப்படியே இருக்கும். உன் கண்ணுக்கு யாருக்கு தெரியல, பிராக்டிஸ் பண்ற மாதிரி தெரியல, அதுக்காக அது இருக்கவே கூடாது, அதுல நியாயமே இல்ல, ஞானம் தான் வசதி, நீ கட்டிய அதுக்காக தான் அவ்வளவு சொன்ன. லெட் இட் பி இன் த சிலபஸ். ஹூ ஆர் யூ டு கொஸ்டின் இட்? இல்லையா? நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் சார் கணக்கு. எதுவா இருந்தாலும் மக்கள் தீர்ப்பு தானே சார் மகேசனுடைய தீர்ப்புன்னு ஆர்கியூ பண்ணுவேன். அடுத்தது இல்லையா, மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களோ எல்லா மக்களும் சேர்ந்து நீட்டு வானான்னா வானான் தான் சார், அத மாதிரி வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னா, இதஹா அபி அதிசயம் மத்வா மந்த்ரான் வஷ்யாதிகாரிணஹ மூடாஹ ஜபந்து தேப்யோ அதிமூடாஹ கிருஷிமுபாசதாம். யாரும் இதை அனுஷ்டிக்கவில்லைன்னா அனுஷ்டிக்க வேண்டாமே அப்படின்னா, மனுஷனுடைய குற்றத்துக்காக அது அனுஷ்டிக்கவில்லைன்னு உபாசனையே சரியில்லைன்னு ஆயிடுமாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இன்னொரு பிரச்சனை சொல்றாங்க. இது பாருங்க சார், அதிசயம் இதோப்பி அதிசயம் மத்வா. பாருங்க நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாம் சேர்ந்து பாருங்க, எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த உபாசனை பண்றவர்கள் இல்லையா, கர்மா பண்றவர்கள், இவர்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்களுடைய வேதாந்தத்துக்கு வரவன், நிர்குண உபாசனை பண்றவன், இவங்கெல்லாம் கும்பலே கிடையாது சார். என்ன அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்க இவ்வளவு கச்சை கட்டி பேசிட்டு இவ்வளவு ஆர்கியூ பண்றதுல இது நியாயமே இல்லை சார். இதோபி அதிசயம், இதை விட அதிசயம் மத்வா விசேஷம் நினைச்சிட்டு தானே இந்த நிர்குணத்தை விட விசேஷமா இருக்குன்றதுனாலதான் மனுஷங்கள்லாம் என்ன பண்றாங்க, மந்திரோபதேசம்லாம் வாங்கிட்டு உபாசனை எல்லாம் பண்றாங்க, ஸ்ரீ வித்யாதி உபாசனைகள் எல்லாம் பண்றாங்க. எல்லாம் மந்த்ரான்னு எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னா வஷ்யாதிகாரிணஹா அப்படின்னு. அது ஏன்பா கேக்குற, தனக்கு நல்லது நடக்கணும், எனக்கு பவர் கண்ட்ரோல் வேணும், என் பொண்ணு நான் சொல்ற இடத்துலயே கல்யாணம் பண்ணிக்கணும், என் பையன் நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், என் ஒய்ஃப் நான் சொல்றதை கேட்கணும், எங்க அப்பா அம்மா எனக்கு சாதகமாவே இருக்கணும் இப்படின்னு நினைச்சுதான் எல்லாருக்கும் என்ன உபாசனை பண்ணும்போது தனக்கு வேண்டிய காரியங்கள்லாம் தன்னை சாதித்துவதற்கு இந்த மந்திரமானது ஹேதுவாக இருக்கு. அவ்வளவுதானே சார் நினைக்கிறான் எல்லாரும் இல்லையா? எல்லாரும் என்ன பண்றான் பாருங்க, எல்லாம் நம்ம பேச்ச கேட்கணும், எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி கேட்கணும், என்ன
அப்படின்றதுனால எல்லாரும் நான் சொல்றதை கேட்கற மாதிரி இருக்கணும்னாக்க நான் என்ன பண்ணணும், சில உபாசனைகள்லாம் வச்சுட்டாதான் எனக்கு நல்லதெல்லாம் நடக்கும். நான் சொல்றதெல்லாம் கேட்பா, எல்லாரும் நான் சொல்ற வழியதான் ஒத்துப்பாங்க இப்படின்னு மனசுல வைத்துக்கொண்டு இல்லையா, இப்படிப்பட்டவர்கள் தானே எல்லாரும் உபாசனை பண்ணுங்க. யார் அந்த உத்தமமான தத்துவத்தை நினைச்சு நீ சொல்றிய சகுன பிரம்ம உபாசனை பண்ணான்னாக்கா ரொம்ப ஓசத்திட்டு சகுன பிரம்ம உபாசனைய யாராவது ஒருத்தன் நீங்க சொல்றீங்களே சிந்தூரா அருண விக்கிரகாம் திநயனாம் மாணிக்க மௌலி புரத்தாராநாயக சேகராம் சுதர்கி பீன பக்தியோருகாம்னு இதை எடுத்து பீன பக்தியோருகாம் அங்க வழக்கேத்தினா பாரு, ஊதுவத்தி வச்சிருக்கா பாரு, விளக்குல இருந்து கஞ்சி சொத்துற மாதிரி இருக்க ஒரு துணி எடு, சிந்தூரா அருண விக்கிரகாம் திநயனம் இப்படி ஜனசார் சொல்லிட்டு இருக்கான். யாரு உபாசனை பண்றான் இல்லையா? அப்படி உட்கார்ந்து கண்ணை மூடி சிந்தூரமான அருண விக்கிரகமாக அம்பாளை நினைச்சு இப்படி எல்லாம் யாராவது உபாசனை பண்றானா நீங்க பாருங்க இல்லையா? யாரும் பண்றது கிடையாது. நீங்க கச்ச கட்டிட்டு எங்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கல இப்படி எல்லாம் இருக்கேன்னா அப்படின்னு சொன்னா, ஏன்பா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணணும்னு இருக்கு. அவன் பண்ணல, நீ பார்த்த 2 பேர் பண்ணல, நீ பண்ணலன்றதுக்காக சாஸ்திரத்துல சொல்லி இருக்கக்கூடிய உபாசனைகள்லாம் தப்பாயிடுமோ? ஆகாதல்லையோ. அதனால மூடாக ஜபந்து, அத அவ ஏதோ கொஞ்சம் மௌட்டியம் இருக்கு, இந்த 2 கட்டா அப்படி கொஞ்சம் ஜபம் பண்ணட்டம்பா, அவ வேணா பண்ணட்டும். ஆனா விஷயம் தெரிஞ்சவாள அதை கேட்டாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ண முடியும்? தேபியா அதிமூடாக. சரி, நான் என்ன சொல்றேன், நிர்குண பிரம்ம உபாசனை ஸ்டேஜ் வேதாந்தத்துக்கு வர முடியலன்னாக்கா அவ சகுனமாவது பண்ணட்டும் இல்லையா? அவளுக்கு சகுனமாவது பண்ணட்டும், அப்படி வரட்டும். இல்ல அதுலயும் வரலையா, அவ தேபியா அதிமூடாக இல்ல அதை விட மூடர்களாக இருக்கிறார்களா, அவர்கள்லாம் என்ன பண்ணட்டும், கிருஷி பண்ணட்டும், மெட்டீரியல் லௌகிக கர்மாவாவது பண்ணட்டும் இல்லையா? அவர் என்ன ஐடியால பண்றதுன்னா, விஷயம் தெரியாதவர்கள் லௌகிக கர்மா பண்ணட்டும், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர்கள் வைதிக கர்மாவுக்கு வரட்டும், அதுக்கும் மேல விஷயம் தெரிஞ்சவர்கள் சகுன உபாசனைக்கு வரட்டும், அதுக்கு மேல உபாசனை தெரிந்தவர்கள் நிர்குண உபாசனைக்கு வரட்டும், அதுக்கு மேல இருக்கவர்கள் வேதாந்த ஞானமானது வரும். இப்படிதான் கிரடேஷன். இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க 99% என்ன பண்ணுவான், கிருஷி உபாசத்தாம் பயிர் செய்யட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லௌகிக கர்மாவை பண்ணிக்கொண்டு இருக்கட்டும். கிருஷிம் உபாசத்தாம் அப்படின்னாக்க ரொம்ப அதிகமான பீப்புள் 99% என்ன பண்ணுவாங்க, கர்மாலேயே தான் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதை வாங்கலாமா, இது வாங்கலாமா, பையனுக்கு இதை சேர்த்து வைக்கலாமோ, பொண்ணுக்கு எது சொன்னா தன்னை பத்தி யோசிக்காம ஏதோ ஜாலியா வந்தோமோ உட்கார்ந்தோமோ சாப்பிட்டோமோ என்ஜாய் பண்ணோமோ நிறைய சம்பாதிச்சோமோ 85 வயசு வரைக்கும் சம்பாதிச்சுட்டு அப்படியே இருந்தா அப்படியே செத்து போனோம் அப்படின்னு அந்த இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. இதுல ஒரு கேட்டகரி இருக்கு. அவர்கள் என்ன பண்றாங்க, இல்ல இதை விட வெதிரிக்தமான ஜபம் வேதம்னு ஒண்ணு இருக்கு, அந்த வேதத்தை ஆசிரியம் பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய கர்மாக்கள் சந்தியாவந்தனாதி காரியங்கள்லாம் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் போய் அந்த சமயத்துக்கு பண்ணாதான் பிரயோஜனம் அப்படின்னு தெரிஞ்சு அதுல விட இன்ட்ரெஸ்ட். அதுக்கும் மேல சில பேருக்கு என்ன, கர்மாவை விட மேல வசதியாக இல்ல மெடிடேஷனுக்கு தான் விஷயங்கள் இருக்கு, ஆனால் நம்ம நிறைய காரியங்கள் மந்திரோபதேசங்கள்லாம் எடுத்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே என்ன பண்ண, இந்த மந்திரத்தினால என்ன பண்ண போறேன், எத்தனை லாபம், எவ்வளவு நாள் தான் நான் என் பையன் ஒழுங்கா சண்டி பண்ணணும், என் பேச்ச கேட்கணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகும், இப்படியே நினைச்சிட்டு இருந்தாக்க இதெல்லாம் இதுக்கு மேல நம்மள முன்னுக்கு வரத்துக்கு நம்ம வழியை பார்க்கணும்னு வேதாந்தத்துக்கு வந்து ஞானத்துல ஈடுபட்டு நிர்குண உபாசனையை பயிற்சி தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் வேதாந்தத்தை அறிகிறான். அப்படின்றதுனால அதனால இந்த உபாசனை, இந்த கர்மா, இந்த சகுனம் நிர்குணம் இதெல்லாம் இருக்கிறது தப்புன்னு சொல்லாத, நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகமான ஃபாலோ பண்றதுனால வேலிடின்னு அர்த்தம் கிடையாது. என்னைக்குமே நம்பர் ஆஃப் பர்சன்ட் எதுக்கு வேலிடிட்டி ஜாஸ்தி இருக்கும், மௌட்டியமான கர்மாக்கு தான் நம்பர் ஆஃப் பர்சன்ட் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமா கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே தான் வரும். எங்க சாட்சிகள் அடிக்கடி சொல்லுவாரு, ஏன்பா 100 வருஷம் முன்னாடி கூட 200 பேர் தான்பா அத்வைத சபால வந்தாங்க, இப்போ அதே 200 250 எக்காலத்துல இவ்வளவுதான் வருவாங்க. அந்த காலத்திலேயே எங்க சாட்சிகள் படிக்கிற காலத்திலேயே 50 பேர் 40 பேர் 30 பேர் தான் ஸ்டூடெண்ட், இன்னைக்கும் அதே தான் ஸ்டூடெண்ட். ஏன்னா அதனுடைய நேச்சர் அப்படி, அது அப்படி இருந்தாதான் அதுக்கு அழகு இல்லையா? எல்லாத்த மாதிரி நிறைய வந்தாங்கன்னா அது எப்படி அழகாகும். அதனால லௌகிக கர்மா மோர் நம்பர்ஸ், வைதிக கர்மா லெஸ் தேன் தட்.
அதை விட உபாசனை சகுண உபாசனை லெஸ் தேன் தட், அதை விட நிர்குண உபாசனை லெஸ் தேன் தட், அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வரும் அதை விட லெஸ். இதான நியாயம். இதனால சிலபஸ்ல ஒரு தப்பையும் சொல்லாத. அதனால உபாசனையில பசகுன்றது கிடையாதுபா. அதனால அவர் என்ன சொல்றாரு, இதோப்பி அதிசயம் மத்வா மந்திரான் வசியாதிகாரினா மூடாக ஜபந்து தேர்வியா அதிமூடாக கிருஷி உபாசியதாம். உனக்கு என்ன போச்சு, அவன் அந்த காரியத்தை பண்ணட்டவன் அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திஷ்டந்து மூடாக பிரகிருதா நிர்குண உபாசி. இப்ப நம்ம சரி அதை விட்டுருங்க, நான் நடுவுல அப்படி போய் அவளை பத்தி டீவியேட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடுறேன், நிர்குண உபாசன விஷயத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு 67வது ஸ்லோகத்துல திருப்பி வர்றார். ரொம்ப அருமையான போர்ஷனை நம்ம இதை ரசிச்சு பார்த்தீங்கன்னா படிச்சோம், ஆத்துல போய் படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். அந்த முதல் லைன்ல பூர்வபட்சம், 2வது லைன் சித்தாந்தம், அடுத்தது முதல் லைன் பூர்வபட்சம், 2வது லைன். அதுல சில ஸ்லோகத்துல முதல் ஹாஃப் பூர்வபட்சம், செகண்ட் ஹாஃப் சித்தாந்தம், அதுக்கப்புறம் 2வது லைன்ல முதல் ஹாஃப் பூர்வபட்சம். இப்படி ரொம்ப ரசிச்சு ரொம்ப சுவைபட எழுதியிருக்காரு வித்யாரண்யர் அப்படின்றதுக்கு. ரொம்ப அப்படியே ஒரு பில்டப் கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்கி அதே சமயத்துல விஷயத்தை நல்லா புரிய வைக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷனோட பண்ண மகாமேதையான வித்யாரண்யருடைய பார்த்து அனுபவிச்சோம். ரொம்ப சந்தோஷம். இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதை கண்டினியூ பண்ணுவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.